அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது எக்ஸாக்டாக உங்களுடைய சுய ஜாதகங்களில் நீங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 3-4 தகவல்களையும் நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டேன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறது இந்த பிறந்த நேரம். அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஒரு சின்ன பிழை இருக்கலாம். 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிழை இருக்கலாம். அந்த பிழையை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுடைய ஜாதக கணிதம் போடுவேன். ஸ்புட்டம் போட்டு கணிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பலன்களை சொல்வேன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 14ஆம் தேதி 2022 திங்கட்கிழமை, சுபக்கிருதோரிடம் ஐப்பசி மாதம் 28ஆம் திருநாள். புனர்பூச நட்சத்திரம் மதியம் 1 மணி 13 நிமிஷம் வரை இருக்கிறது. அதன் பின் பூசம் நட்சத்திரம். மிதுனம் ராசி ஷஷ்டி திதி தேய்பிரை. விருச்சிக ராசி காரங்களுக்கு மத்தியானம் 1 மணி 13 நிமிஷம் வரை சந்திராஷ்டம். அதன் பின் மூலா நட்சத்திரத்துக்கு, அதாவது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்திற்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டாலும் போகிறோம், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பொதுவாக சொல்லும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்தோடு எந்த உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அது ஒரு சுய ஜாதகங்களுக்கும் மாறும். அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களோட ஜாலியாக வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப பழைய விஷயங்களுக்காக இந்த நாள் ட்ராவல் பண்ணி அதை போய் பார்த்து சந்தித்து பேசி முடிவெடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவை. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் அப்பா மூலியமாக பணம் வரலாம், பெற்றோர்கள் மூலியமாக பணம் வரலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வெளிநாடுலேருந்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம், இல்லை தெரிந்த நபர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய பணமாக இருக்கலாம். இந்த நாள் கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாயந்தரத்துக்குள்ளே வந்து சேரும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் உண்டு. கண்டிப்பாக இன்றைய நாள் முடிஞ்சதுன்னா முனீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையே இல்லாமல் சில சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் தெரியாமல் நம்ம ஆஜராகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. சில பஞ்சாயத்துக்கள் இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி இப்போல்லாம் டைவர்ஸ் கேஸ்லாம் என்கிட்ட வருதியா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் ஆஜராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கௌரவம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக பேசுகிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். திடீரென்று மிக முக்கியமான நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், தெய்வ ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். திடீரென்று பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் உங்கள் மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். இல்லை மனைவியை விட்டு இல்லை கணவனை விட்டு வேலை நிமித்தமாக ஒரு பிரிவுக்காக நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம். ஒரு 2 நாள் எங்கேயா ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடல்நிலைகளில் மறைவான பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய, உடலில் கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு புனர்பூச நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு வேலையை எடுத்து தொடங்கும் பொழுது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு செருப்பு தானம் பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகள்லேருந்து அடுத்த 2 நாட்கள் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள். ராசியான் நிறம் கருநீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கூட வேலை செய்யக்கூடிய நபர்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் 2 நாள் ஏற்படும். அதாவது வரன் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில், எனக்கு வந்து நல்ல வரன் கிடைக்குமான்னு தெரியலையே, ஏதாவது தேருமா தேராதான்னு தெரியலையே, 34 வயசு ஆச்சு எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் கண்டிப்பாக நிச்சயார்த்தம் ஆகும். கூட வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை பக்கத்து ஊருக்காரனாக இருக்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நபரை இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் ஏற்படப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் கரு பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் மூலியமாக பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பையன் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவான், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இடம் வந்து விற்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அருமையான இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களில் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படப்படுது. மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக புரோக்கரேஜ் கமிஷன் மூலியமாக பணம் வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுத்து அரசியல்வாதிகளுக்கும் கலை சார்ந்த உணர்வுகள் கலையில் உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் மாறப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் தூர தேச பிரயாணம், தூரமான ஒரு பிரயாணம், அம்மாவும் சேர்த்து கூப்பிட்டு போவீங்க. இந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு போய் ஜாலியாக எங்கேயாவது கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் ஏற்பட போகிறது. மன நிம்மதி அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். மனசில் நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும், மத்தியானத்துக்கு அப்புறம் நல்ல செய்தியும் வரும். அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி இன்றைய நாள் நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பல விதங்களில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஒரே புரட்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் என்ன பேசுவாங்கிறத கவனமாக பேசணும். உங்கள் வாய் மொழியில் வரக்கூடிய ஒரு சொல், கம்யூனிகேஷன் மூலியமாக ஒரு சொல், இதனால் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை, அவமானம், கெட்ட பெயர் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரங்களும் தேவையே இல்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வர்றது உங்கள் உடல்நிலைக்கேற்ப நீங்கள் வந்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் கருப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும். குடும்பத்தினர் கண்டிப்பாக ஒரு கல்யாணத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்தே அந்த ஹோல் டே வந்து நல்ல சந்தோஷமாக ஆடல் பாடல் கச்சேரி எங்கேயாவது சேர்ந்து போயிட்டு வருவது, எங்கே போனாலும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நிஜமாக நடக்குதா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை, ஒரு பூரிப்பை நோக்கி இன்றைய நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் வைக்கப்படுது. மூலா நட்சத்திரக்காரங்க ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கும், ஆனால் பெரிய ஒரு பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம், மன சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா தேவி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகக்கூடிய வாய்ப்புகள், எது எடுத்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். கடுமையான சொற்கள் உபயோகிப்பீங்க, பேச்சில் அதிக கவனம் இருக்கணும், துல்லியம் இருக்கும். பார்ட்டிஷனாக பிரித்து பேசக்கூடிய ஒரு தன்மை, அவ்வளோ நுட்கமாக மதிநுட்கம் இருக்கும்னு சொல்லலாம். நல்ல பேச்சுவார்த்தைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். பட்டுன்னு பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். இட்ஸ் ஆல் பாயிண்ட் தான் இன்றைய நாள் நீங்கள் அதிகமாக பேசுவீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், ஹோதாவை கொடுக்கும், கெத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக திருவோட நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக நல்ல பலன்கள் இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதயம் பூரட்டாதி 2 நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக உங்கள் மூத்தவங்களுக்காக சில செலவுகள் செய்ய நேரிடலாம். உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய நேரிடும். ரொம்ப முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுன்ற நாள். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா இந்த நாள் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. கீப் டூயிங் சம்திங். ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த நாள் மனசை புத்துணர்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ஒரு மனசு ஒரு மாதிரி ஒரு சஞ்சலமாக இருக்குன்னா இந்த நாள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பல விதங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். பொதுவாகவே கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு நேரத்தில் யார்கிட்டையும் சண்டை போடாமல் இருந்தாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகாம்பரதநாதேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ராசியார் நிறம் கருப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்பட போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். உறவினர்கள் மூலியமாக பெரிய கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உடம்புல பிபி சுகர் மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுன்றதுன்னா இன்றைய நாள் சரியாக போயிடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான் நிறம் வெத்தலை நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைத்த எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.